டைம் கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு வருடத்துக்கு முன்பாக ஒரு 15 மாதங்களாவது ஆகிருக்கும். அதுக்கு முன்னால் மாடிப்படியிலேருந்து வரும்போது கீழே தவறி விழுந்துட்டேன். தவறி விழுந்ததில் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. பிள்ளைகள்லாம் 3 துண்டாக தொடைப்பகுதியில் ஒடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நடக்கவே முடியாது. நடக்க முடியாதுன்னா ஒரு எட்டு கூட வைக்க முடியாது. ஆஸ்பத்திரியில் கொண்டு போனதில் ஆப்ரேஷன் பண்ணி தகடெல்லாம் இந்த பிளேட்டெல்லாம் வச்சாங்க. வச்சு வீட்டுக்கு ஒரு வாரம் கழித்து வந்துட்டேன். ஆனாலும் நடக்க முடியாது. பிள்ளைகள் தான் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் தோளில் பொம்பளை பிள்ளை ஒரு பகுதியிலையும் ஆம்பளை பிள்ளை ஒரு பகுதியிலையும் தூக்கிட்டு தான் போனாங்க. தூக்கி தமந்துக்கிட்டே தான் போவாங்க. ஆனால் நடக்க முடியாது. அப்போ வீட்டில் இருக்கும்போது நான் நினப்பேன், அப்போ நம்ம இவ்வளோதானா, நம்ம நடக்கவே முடியாதா அப்படின்னு ரொம்ப இருப்பேன். பையன் ஸ்கூல் நடக்க போயிடுவான், மருமக ஸ்டேஷனுக்கு போயிடுவாள். அப்போ மறுபடியும் நான் தனிமையில் தான் இருப்பேன். பிள்ளை பேரன் பேத்திகள் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இப்போ தனிமையில் இருக்கும்போது ஆண்டவரோடு பேசிகிட்டு இருப்பேன். இப்போ என்னப்பா இப்படி ஆயிடுச்சு எனக்கு, ஏன்பா அப்படின்ட்டு அப்படி கேட்டு, எனக்கு சுகத்தை கொடுங்க ஏசப்பா, நடக்கிறதுக்கு கிருபையை கொடுங்கப்பா அப்படின்ட்டு அப்படியே அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்லுவேன், நடக்க சொல்லி தாங்க இயேசுவே இயேசுவே அப்படிங்கிற பாட்டை அடிக்கடி படிச்சுட்டே இருப்பேன். அவங்களோட படிச்சுட்டே இருப்பேன். இப்போ தெலுங்கு பைபிள் வாசிப்பேன், ஜெபம் இப்படியே இருப்பேன். இப்போ தம்பி அலெக்ஸ் தம்பி, செல்வன் தம்பியெல்லாம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் சகோதரி சகோதரர்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நான் எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு அவங்க சமூகத்தில் இருந்து அழுது அப்படியே ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு அடி எடுத்து வைக்க முடிஞ்சுது. ஒரு அடி எடுக்க முடியும். அப்புறம் உட்காந்துருவேன். அப்புறம் நடந்தேன், நல்லா நடந்தேன். இப்போ கர்த்தருடைய பெரிதான கிருபையில் அவங்க தயவு இறக்கத்தில் சர்ச்சுக்கு போகிறேன் வாரம் சர்ச்சுக்கு போகிறேன். இப்போ ஒரு 4-5 மாதமாக நடக்கிறேன், நல்லா நடக்கிறேன். இப்போ நல்லா நடக்கிறேன். கர்த்தருக்கு ஜெபித்தேன், அவர் சுகத்தை கொடுத்தார். கொடான கொடி நன்றி ஏசப்பாவுக்கு, கொடான கொடி நன்றி. நடக்க கிருபை வச்ச தேவனுக்கு கொடான கொடி நன்றி. ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே மகிமை. வாங்க வாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாங்க 2 பேரும் வாங்க, சாட்சி சொல்லிட்டு வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. கர்த்தர் கடந்த நாள் கண்மணி போல பாதுகாத்து குடும்பத்தை பாதுகாத்து நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ போராட்டங்கள் வியாதிகள் மற்றும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய மேலானது பேரன்பு, அது உயிரிலும் மேலானது. மேலானது பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிர் உள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிர் உள்ள
வாக்குத்த வசனம் வந்து மகிமைப்படுத்துவேன், இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவேன். எங்கள் சபையில் வாக்குத்த வசனம் கொடுத்தாங்க. தேவன் நம்ம எல்லாரையும் இன்னும் ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறாங்க. கர்த்தர் நாமத்துக்கு பரிசுத்தம். ஆமென். காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. துதியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் வல்லவர் அப்பா. ஆண்டவரே இந்த வருடத்தில் கத்தாவே அப்பா என் குடும்பத்தில் இருந்த பாடுகள் பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா பகை பிள்ளைகள் தாய் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒரு சமாதானம் கிடையாது, வருட கணக்காக பிரிவினை. ஆனாலும் இந்த ஆண்டவர் என்னுடைய கண்ணீர் என் ஜெபத்தை கேட்டு அப்பா என் மகன் மருமகள் பேரன் பேத்தி அதுபோல் என் மகள் அவளுடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த கிறிஸ்மஸோட இந்த நியூ இயரோட வந்து எல்லாரும் சமாதானமாக இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு பெரிய கிருபை ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு தந்ததற்காக அவருக்கு உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த சந்தோஷம் இந்த சமாதானம் ஆண்டவரே உம்முடைய வருகை வரைந்து என் குடும்பத்தில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராகவே என் குடும்பத்தில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாங்க ஒரு டக்குன்னு யாராவது வாங்க, ஒரு குடும்பம் வாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யார் வராங்க? மருமக்கமாரெலாம் எந்திரிச்சு வாங்க. வரலன்னா உங்களுக்கு 3000 ரூபா கட்டு. அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவேன் நான். ஸ்தோத்திரம். சரி யார் தான் சொல்லணும்? இல்லையா? சரி வா. சரி ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் வாங்க. ஆப்பன் சரி எல்லாம் கொஞ்சம் கையை உயர்த்தி. ஆமாம் அப்பா ஒரு பாட்டு படிக்கன்னாங்க, நேரத்தே சொன்னாங்க. வாங்க ஒன்று எடுத்துரு இல்லையா? சரி அடுத்த வாரம் படிப்பாங்க. சரி ஸ்தோத்திரம். எல்லாம் கண்ணை மூடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம்.